Last week நம்ம Active Directory just introduction தான் பார்த்தோம். And the very important concept என்னன்னா in Active Directory introductionல so how the user can communicate the Active Directory domain and what are the protocol is required and what are the port numbers are mandatory. So இந்த authentication எப்படி நடக்குது? So இதெல்லாம் நம்ம netlog and service-னா என்ன? So we try to understand Kerberos-னா என்ன? So how it works. ஸோ நெட்ஒர்க் மானிட்டர் டூல் நம்ம கேப்சர் பண்ணி நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா நெட்லாக் அண்ட் சர்வீஸோடைய த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இது. ஸோ டுடே வி கோயிங் டு and you know the single domain single region network means you can see branch location. So from the branch location all the client will communicate to the domain server network. இது வந்து சிங்கிள் ரீஜன் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மல்டி ரீஜன் என்னும் போது மல்டிபிள் டெனன்ட். ஸோ ஹியர் இந்த இன்டர்னல் சுவிட்ச் நான் மென்ஷன் பண்ணியிருக்குது என்னன்னா ஸோ த கிளைண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் வித்தின் த டொமைன் நெட்வொர்க். டொமைனோட நெட்வொர்க்குள்ளேயே கிளைண்ட்லாம் இருக்காரு. ஸோ இன்டர்நெட்ல இருந்து யாராச்சும் இன் அதர் லொக்கேஷன்ல இருந்து டொமைனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ தென் வி நீட் எ விபிஎன் இன் போத் சைட். பிரான்ச்லயும் சரி டொமைன் சர்வர்லயும் சரி விபிஎன் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ த்ரூ த விபிஎன் டனல் த கிளைண்ட் வில் பி கனெக்டட். இது வந்து மல்டி ரீஜியன் நெட்வொர்க், மல்டி கிளைண்ட் ரீஜியன் நெட்வொர்க். ஸோ இதுதான் ரியல் டைம்ல இருக்கு. ஸோ நவடேஸ் வி ஹாவ் ஒன் டொமைன் சர்வர் இன் பர்டிகுலர் லொகேஷன். அதர் லொகேஷன்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து கூட யூ கேன் மேக் யுவர் கம்ப்யூட்டர் அஸ் டொமைன் மெம்பர். ஸோ அது எப்படி சார் ஒர்க் ஆகும் அப்படின்னா இன் பேக் எண்ட் யூனோ நெட்வொர்க் சைட்ல they used to have a VPN tunnel. ஸோ இந்தியாவில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமரோடைய ஹெட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ் ஆர் யூகேல இருக்குது அப்படின்னும் போது ஸோ யுவர் டொமைன் சர்வர்ஸ் எல்லாமே வந்து யூகேல தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன் ஹேட் கிளைண்ட் டிவைசஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். டொமைனுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து கூட கிளைண்ட்டு நீங்கள் ஹேட் பண்ணலாம். வை பிகாஸ் இஸ் தேர் இஸ் அ டனல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆல்ரெடி. ஓகே, புரியுதாப்பா? ஸோ இது வந்து டொமைன் வித் மல்டி கிளைண்ட் ரீஜியன். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஆர்கிடெக்சர்ல பார்க்கும்போது இந்த மாதிரி நெட்வொர்க் தான் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் ரீஜியன் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஸோ வி கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கேன் வி மேக் த கிளைண்ட் கம்ப்யூட்டர் டு த டொமைன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அதை பார்த்தோம். ஸோ டியூரிங் த கிளைண்ட் அடிஷன் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது, என்னென்ன ப்ரோட்டோகால் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது எல்லாமே நெட்வொர்க் மானிட்டர் டூலில் வி டன் த கேப்சர் அண்ட் வி டன் த கான்ஃபிகரேஷன். ஓகே, அண்ட் ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம் டொமைனில். அந்த யூசர் வழியாக எப்படி கிளைண்ட்ல லாகின் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல். அதுக்கப்புறமா வி ஸ்டாப் கண்டினியூ த கிளாஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல குரூப்ஸ் எதுவும் பார்த்தோமா சைட்ல? இல்லப்பா, குரூப்ஸ் பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. குரூப்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, சரி. இன்னைக்கு வந்து அகெயின் இன்னைக்கு கொஞ்சம் தியரி இருக்கும். ஏன்னா இன்னையோட அந்த தியரி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆக்டிவ் டைரக்டரி பொறுத்த வரைக்கும். ஸோ பட் இந்த தியரி வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ப்ராக்டிக்கல். ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த தியரி எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நெட்வொர்க் மானிட்டர் டூல் கேப்சர் பண்ணிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ வாட் ஆர் த ப்ரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர்ஸ் இன்வால்வ். ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசர் லாகின் பண்ணி செக் பண்ணோம், டொமைன் மெம்பராக மாற்றி செக் பண்ணோம், அண்ட் டொமைன் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன போர்ஷன் தான் இன்ட்ரோடக்ஷனில் அனதர் பார்ட் ஆஃப் தியரி. பட் இந்த தியரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஒரு யூசர் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு டொமைனில் ஒரு ஆப்ஜெக்ட். ஒரே நிமிஷம்ப்பா, என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ஆஃபீஸில் வந்து கிரிட்டிக்கல் கால் வந்துட்டே இருக்கு, கிரிட்டிக்கல் டிக்கெட் கால். லெட் மீ call the person who is taking care. ஒரே நிமிஷம். ஓகே.
ஹலோ ஹலோ ஹர்ஷா, ஒரு P1 டிக்கெட் வந்திருக்கு போல இருக்கு. ஓகேப்பா, ஓகே, அதை அக்னாலேஜ் பண்ணேன். கண்டினியூஸாக கால் வந்துட்டு இருக்கு. ஓகே, சரி, ஓகேப்பா, சாரி. நான் பசங்க இருக்காங்க, பட் அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்னா கண்டினியூஸாக கால் வந்துட்டே இருக்கும். ஸோ அதான் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் கொடுக்கலாம் அப்படின்னா. ஓகே, சரி. ஸோ டுடே இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஓகே, யூனோ, ஒரு டொமைன்ல ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது, ஓகே, உங்க டொமைன்ல ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். ஒரு யூசர் நம்ம லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணோம். மேபி ஐ ஃபர்காட் த யூசர், தட் மை பி வினோத் ஆர் சம்மன். ஸோ யாரோ நம்ம காலில் இருக்கிற பர்சனோடைய நேம் தான் வினோத்னு வச்சுக்கிறேன். இந்த யூசர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா we all know that this user has created in our domain controller. நம்ம டொமைன்ல இது கிரியேட் ஆயிருக்குன்றது everyone knows. Okay, but today what we going to understand is where the user created, from where the user should be created, and where the user has stored in Active Directory. Very simple. சார், இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முன்னாடி அந்த காருக்கு உண்டான மெட்டீரியல், ரா மெட்டீரியல் வேணும். இந்த ரா மெட்டீரியல் எங்க இருந்து சார் வருது? இது ஏதோ ஒரு மைன்ல இருந்து வருது. நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா இந்த காரை மட்டும் தான் பார்த்தோம். தட் மீன்ஸ் யூசரை கிரியேட் பண்ணோம், அந்த யூசரை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பட் டுடே வாட் வி கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் where the user is coming from and what is the raw product for the user. அந்த யூசரை உருவாக்குறதுக்கு உண்டான ரா ப்ராடக்ட் என்ன? நாட் ஓன்லி யூசர்ன்றது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி டொமைன்ல வி ஹாவ் செவரல் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். குரூப் ஆப்ஜெக்ட், டொமைன் கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட், பிரிண்டர் ஆப்ஜெக்ட், OU ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஆக்டிவ் டைரக்டரியில். இதில் ஒன் ஆஃப் த டைப் தான் யூசர். சரி, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகுது? இந்த ஆப்ஜெக்ட் உருவாக்குறதுக்கு என்ன தேவை? ஓகே, இதை நீங்க இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா டிரைவ் பண்ணி இந்த டொமைனுடைய பார்ட்டிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பார்ட்டிஷனுக்குள்ள என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தென் யூ கேன் ஈஸிலி அப்சர்வ் தட் where the object is stored, where is coming from. சார், ஒரு பிளான்ட்ல, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறமா இது ஏதோ ஒரு பார்க்கிங் பிளேஸ்ல தானே சார் இருக்கும். மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருந்து பார்க்கிங் பிளான்ட்டுக்கு வருமா? பார்க்கிங் பிளான்ட்ல இருந்து சேலுக்கு போகுமா? இப்படிதானே சார் இருக்கும். நான் ரொம்ப டீப்பா போல, எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் டூயிங். பட் ஒரு பேசிக், ஒரு ஓவர்வியூ பார்க்கும்போது ஒரு மைன்ல இருந்து சாயில் எடுத்து அதுல இருந்து மெட்டலை தனியா என்ன பண்றாரு, தே ஆர் ப்ராசஸிங் த மெட்டல். அந்த மெட்டல் வந்து கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக அனுப்புறாரு. இங்க கார் மேனுஃபேக்சர் பண்றாரு. அதுக்கு நிறைய பொருள் தேவை, நாட் ஓன்லி மெட்டல். ஸோ சீட்ஸுக்காக நம்மளுக்கு ஃபோம்ஸ் தேவைப்படும், அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தேவைப்படும், ஒயர் தேவைப்படும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, இது எல்லாமே ரா ப்ராடக்ட். ஸோ அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காருக்குன்னு ஒரு நேம் இருக்கும், என்ன மாடல்ல நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்களோ. தென் அந்த காரை என்ன பண்றாரு, ஒரு பெரிய பார்க்கிங் பிளேஸ், மோர் தென் லேக்ஸ் ஆஃப் யூனிட்டை வந்து பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4-5 பார்க்கிங் பிளேஸ் இருக்கும் ஒரு கார் கம்பெனிக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும்னா செல்லிங்க்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து
ஸோ வி திங்கிங் ஆஃப் நம்ம கார் ஷோரூம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்ரி டைம் டெய்லி பார்த்தீங்கன்னா கவர் போட்டு மூடி வச்சிருப்போம். சின்ன டஸ்ட் படிஞ்சாலும் நம்ம துடைச்சிட்டு இருப்போம். ஓகேவா? பட் ரியாலிட்டி என்னன்னா, இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறமா மோர் தென் 3 months அது வித்தவுட் ரூஃப் டாப் இல்லாம தான் பார்க்கிங் பிளேஸ்ல நின்னுட்டு இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த காரை தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகே, சரி. The same process how it going to happen in domain controller. ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்காரு, அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஃபார்மேட்ல இருப்பாரு, அதை எப்படி நம்ம உருவாக்க போறோம். ஸோ ஆஃப்டர் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட் வேர் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டோர்ட், ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப்ஜெக்டோடைய அட்ரஸ். ஓகே, இதெல்லாம் தான் we going to understand. This is very important portion because if you know very clearly where the object is stored, it's very easy to recover the object when the object is accidentally deleted. For object recovery இன்னைக்கு இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செஷன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை ரெக்கவர் பண்றதுன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் யூனோ ஒரு ஃபயர் வால்ல ஒரு ஆக்டிவ் டைரக்டரியோட இன்டிகிரேட் பண்றதுக்கும் you will be having lot of challenge if you going to miss today's session. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம்ப்பா. We all know the Active Directory partition is ntds.d8. In the ntds.d8, which means new technology directory service. இது வந்து டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ, டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ. சரி, ஒரு ஃபைல் ஃபார்மேட்டுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படி இல்லையா சார்? ஆமா சார், இது ஒரு ஃபைல் ஃபார்மேட். .d8ன்றது ஒரு ஃபைல் ஃபார்மேட். இந்த டைரக்டரி சர்வீஸ் உடைய ஃபைல் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ டைரக்டரி டேட்டாபேஸ் அப்படின்னாலே இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார். டைரக்டரி டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டரி டேட்டாபேஸ் அதுக்குள்ள மேனேஜ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, நீங்க கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ், குரூப் பாலிசி, இது எல்லாமே இந்த டேட்டாபேஸ்க்குள்ள தான் லோட் ஆகும். ஸோ இந்த டேட்டாபேஸ்க்குள்ள when the object is going to be managed, there should be some standard format. ஒரு ஃபார்மேட் தேவைப்படும். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கு சார். ஒரு 50 பேர் உட்காரக்கூடிய கான்ஃபரன்ஸ் ரூம். இந்த 50 பேர் உட்காரக்கூடிய கான்ஃபரன்ஸ் ரூம்ல யூ கேன் பிளேஸ் 50 சேர்ஸ். 50 சேர்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணலாம். அது எப்படி பிளேஸ் பண்ணுவீங்க? ஸோ ஈவனா நீங்க ஒரு ஒரு ரோ பை ரோவா இத்தனை கவுண்ட்ல நீங்க பிளேஸ் பண்ணணும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ யூ ஃபாலோயிங் சம் ஃபார்மேட் டு அலோகேட் ஆல் த 50 சேர்ஸ். இந்த ஃபார்மேட் யாருன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்களா? கிடையாது. யூ ஆர் லுக்கிங் இன் டு வேரியஸ் பிளேசஸ், யூ வென் டு வேரியஸ் பிளேஸ். சினிமா தேட்டருக்கு போயிருப்பீங்க, ஆர் எல்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆடிட்டோரியம் போயிருப்பீங்க, இல்லை ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் ரூம் போயிருப்பீங்க. ஸோ யூ சீன் ஹவு தே ஆர் அலோகேட்டிங் த சேர்ஸ். அப்போ அந்த நாலேஜ் படி தான் யூ ஆர் டூயிங் தட், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு சார். ஒரு ஸ்டூடெண்டோட அட்டண்டன்ஸ் லிஸ்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதுவீங்க. ஒரு மொபைல் ஃபோன் நம்பர், when you are storing any contacts, it goes alphabetic order. So when you are going to manage more than one object, at that time you should follow some format. ஒரு ஃபார்மேட் நீங்க ஃபாலோ பண்ணணும்.
இல்லை உங்கள் ஹோமில் இருக்க ஷெல்ஃபில் இஃப் யூ ஆர் அலோகேட்டிங் சம் புக்ஸ், அப்போ நீங்கள் அதில் அலோகேட் பண்ணுற புக்ஸோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா பிக்லேருந்து ஸ்மால் வரைக்கும் இருக்கும் ஒரு ஈவன் சம்டைம், ஆர் எல்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் யூ வில் பி அலைன். ஓகேவா? ஆர் எல்ஸ் யூ வில் பி புட் எஜுகேஷன் புக்ஸ் தனியாக இருக்கும், மேக்சின் புக்ஸ் தனியாக இருக்கும், லைக் லைப்ரரி ஷெல்ஃப் மாதிரி யூ வில் பி அலோகேட்டிங். ஸோ யூ ஃபாலோயிங் சம் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் எதுக்காக சார் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் அவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். வேற எதுக்குன்னா இருக்கா? டூ மெயின் பர்பஸ். ஒன்று வந்து ஃபார் ஈஸிலி யூ கேன் ஐடென்டிஃபை வேர் த புக்ஸ் லொக்கேட்டட். ஒரு லைப்ரரிக்கு போகிறோம், அங்கே நிறைய புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவையான புக்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை பிகாஸ் லைப்ரரி தே ஃபாலோயிங் சம் ஃபார்மேட். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கலாம், இல்லை தே வில் கேட்டகரைஸ் த செக்ஷன்ஸ், மேத்தமேட்டிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டல், கெமிக்கல், இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய புக்ஸ் எந்த கேட்டகரிக்குள்ளே வருதோ அந்த கேட்டகரி செக்ஷனுக்குள்ளே போயிட்டு யூ கேன் சர்ச் ஃப்ரம் த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். ஸோ த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா ஈஸி வே டு ஐடென்டிஃபை த டார்கெட். கரெக்டா சார்? ஒரு ஃபார்மேட்ன்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டூ மெயின் பர்பஸ். ஒன் இஸ் ஈஸி வே டு ஐடென்டிஃபை த டார்கெட். செகண்ட் என்ன சார்? என்னவா இருக்கும் செகண்ட்? எல்லாத்துக்கும் காமனான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்ற யூட்டிலைஸ் மேக்ஸிமம் ஸ்பேஸ். சார் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரூம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ல யூ ஹாவ் சம் திங்ஸ், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸோ இல்லை எனி goods you have, you should allocate to the room, within the room. அப்போ இந்த ரூமுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்பேஸ் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணோம்னா நீங்கள் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் நம்ம எதுக்கு சார் லைனாக நம்ம சேர் எடுக்கும்? அதெல்லாம் எடுத்து நம்ம ஒன்று மேலே ஒன்று அடக்கலாமே. அதனால ஒரு யூஸும் கிடையாது. நோ ஒன் இஸ் கோயிங் டு யூட்டிலைஸ். அப்போ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணணும், மேக்ஸிமம் ஸ்பேஸும் நம்ம யூஸ் பண்ணணும். So you should utilize the maximum space. There should not be any space left without utilization. ஒரு டிஸ்க் இருக்கு சார், ஹார்ட் டிஸ்க். அந்த டிஸ்க்ல நம்ம டீஃப்ராக்மெண்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த டீஃப்ராக்மெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெரி எஃபெக்டிவ்லி ஒர்க்ஸ் இன் விண்டோஸ் 7. பட் நவடேஸ் ஒரு டிஸ்க்ல நீங்க ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக் டீஃப்ராக்மெண்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு ஃபைல் போய் லோட் ஆகும். Defragmentation, it will avoid unwanted spaces. Unexpected spaceலாம் இருக்கும் ஒரு ஃபைலுக்கும் இன்னொரு ஃபைலுக்கும். அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி it will align the files continuously without any gaps. அதுக்காக நம்ம இந்த defragmentation யூஸ் பண்றோம். So that will save your memory storage as well as that will give the performance. Defragmentation பண்ணும்போது disk performance improve ஆகும். Continuously you can read the files. So ஒரு டைரக்டரி டேட்டாபேஸ்க்குள்ள நீங்க ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மெயினா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் வெரி ஈஸிலி அண்ட் யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் த ஸ்பேஸ் மேக்ஸிமம். இது ரெண்டுத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் you should design the directory database. அப்போ ஒரு டைரக்டரி டேட்டாபேஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். ஒன்று வந்து ஆப்ஜெக்டை லோட் பண்ணிடுவோம், லோட் பண்ண ஆப்ஜெக்டை வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் வேணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரேஜ் ஃபைல் இருக்காரு, இந்த ஸ்டோரேஜ் ஃபைலில் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் வித்தவுட் எனி ஸ்பேஸ். இதுக்குள்ள இது வந்து எந்த ஒரு கேப்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா
சார் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட்டை நான் உருவாக்குறேன். இந்த ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். x.500. So this format will help you to allocate the object evenly and it will avoid any unwanted spaces. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் x.500. இந்த x.500ன்றது ஆக்டிவ் டைரக்டரிக்கு உண்டான ஃபார்மேட் கிடையாது. ஆக்டிவ் டைரக்டரிக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஃபார்மேட் கிடையாது. ஸோ வேர் எவர் யூ ஆர் யூசிங் த டேட்டாபேஸ், SQL டேட்டாபேஸ், Oracle டேட்டாபேஸ், MySQL, NoSQL, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரி டேட்டாபேஸ் ஃபார்மேட் இருக்கா x.500. So they has to follow. இது வந்து யூனிவர்சல் ஃபார்மேட். இதுக்கு முன்னாடி x.400 இருக்கு, x.300 இருக்கு. That's very legacy format. So now we have x.500. Okay. So இந்த x.500 தான் என்ன பண்ணனா உங்க டைரக்டரியோட டேட்டாபேஸ் இருக்காரா ntds.dat. இந்த ntds.dat குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ணனும் அப்படினா they has to follow this format. இந்த ஃபார்மட் படி தான் ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். இது புரியுதா சார்? So we have one format. Using that format, objects are going to be created and managed within the Active Directory database file. Okay? இது புரியுதா சார்? இந்த ஃபார்மேட் டைரக்டரி டேட்டாபேஸ் குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் அதை மேனேஜ் பண்றதுக்காகவும் we are using this format. Okay. So now இந்த ntds.dat இருக்காதுல்ல சார் database. This database is classified into 5 different partitions. நல்லா புரிஞ்சுங்க. ntds.dat is classified into 5 different partitions. இத partition சொல்லுவாங்க. Sometimes இது வந்து tree, types of trees. Tree. But இந்த treeன்ற word வந்து ட்ரீ டொமைன்ல கான்ஃபிளிக்ட் ஆகுறதுனால மைக்ரோசாஃப்ட் உடைய டாக்குமெண்டேஷன்ல they eliminated the word tree. இந்த ட்ரீன்ற வேர்டை அவர் ரிமூவ் பண்ணிட்டார். பட் இந்த ட்ரீன்ற வேர்டு இன்னும் வந்து ஆக்டிவ் டைரக்டரி பார்ட்டிஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஏன் இந்த ட்ரீ வந்து எலிமினேட் பண்ணாரு டாக்குமெண்டேஷன்ல இருக்காது. டாக்குமெண்டேஷன்ல ஏன் எலிமினேட் பண்ணாருன்னா ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு நமக்கு. டொமைன் கண்ட்ரோலர்ல ரூட் டொமைன் பத்தி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ரூட் டொமைன் இன்ஸ்டாலேஷன், ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இன் யர் ஃபாரஸ்ட், சைல்ட் டொமைன் இன்ஸ்டாலேஷன், சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் இருக்காரு. அது மாதிரி ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த வேர்டு ட்ரீ இங்கேயும் பார்ட்டிஷன்ஸ்ல வர இந்த ட்ரீயும் கான்ஃபிளிக்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்றதால மைக்ரோசாஃப்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ட்ரீன்ற வேர்டை டாக்குமெண்டேஷன்ல ரிமூவ் பண்ணிட்டார். பட் சிஸ்டமேட்டிக்கலி யூ கேன் சி த ட்ரீ. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் 5 டிஃப்ரெண்ட் ட்ரீ அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. 5 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுங்க. பட் ட்ரீ அப்படின்றது பார்ட்டிஷன்ஸ். பார்ட்டிஷன்ஸ்னா ட்ரீன்னு சொல்லலாம். ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர்னு தனியா இருக்கு. இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு பார்ட்டிஷன்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஷோ திஸ் வேர்ட் வேர் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் டொமைன் கண்ட்ரோலர். ஓகே. இப்போ இந்த 5 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ் இருக்காருலப்பா, 5 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ்ல மேஜரா நம்ம பார்க்க போறது let me draw down the 5 different partitions. இதுல வந்து schema partition first partition, next configuration partition, next வந்து domain partition, next வந்து application partition.
Next வந்து global catalog partition. So nearly we have 5 partitions. இப்போ இந்த 5 பார்ட்டிஷன்ஸ்ல இந்த அப்ளிகேஷன் பார்ட்டிஷன் இருக்குல்ல சார், இது வந்து 2 கேட்டகரியா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்னு வந்து ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன். ரெண்டாவது டொமைன் டிஎன்எஸ் ஜோன். ஓகேவா சார்? ஸோ அப்போ கணக்குப்படி பார்த்தா 5 + 1 தான் வரும், 6 பார்ட்டிஷன்ஸ். ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஃபாரஸ்ட் டிஎன்எஸ், இது வந்து டொமைன் டிஎன்எஸ். அப்போ 6 பார்ட்டிஷன், டோட்டலாக 6 பார்ட்டிஷன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது 6 பார்ட்டிஷன். பட் இன் இன்டர்வியூ when you are trying to answer, you can say schema configuration, domain, application, global catalog. அப்ளிகேஷனுக்குள்ள ஃபாரஸ்ட் டிஎன்எஸ், டொமைன் டிஎன்எஸ் இருக்கு. சரியா சார்? ஸோ இந்த பார்ட்டிஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருவோமா ப்ராக்டிக்கலாக? ஏன்னா கண்டினியூஸ் தியரிட்டிக்கலாக போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் you may feel like sleepy. ஏன்னா இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நான் 2012 எடுத்துட்டு இருக்கேன், 23 சர்வர்லேருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஆக்டிவ் டைரக்டரி. இந்த ஒரு செஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தியரிட்டிக்கலாக இருக்கும். ஓகே, பட் அது தியரிட்டிக்கலாக கொண்டு போகாமல் ப்ராக்டிக்கலாகவும் எப்படி பார்க்கறது, ஸோ அப்படி ஷார்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் ப்ராக்டிக்கலாக அது எங்கே இருக்கும், தென் வி கேன் ஸ்டார்ட் தியரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்து போகும்போது ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ட்ரை கான்செப்ட், ஒரு தியரி கண்டினியூஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ யூ வில் பி வெரி ஃபோக்கஸ்ட். Okay, sir. So I have one domain. நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண டொமைன் தான் சார் இது. நான் ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் மேனேஜரில் டூல்ஸில் போனீங்கன்னா யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருப்பார். sandspoon.in அப்படின்னு ஒரு டொமைன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பார்ட்டிஷன்ஸ்லாம் நான் எங்கே சார் போய் பார்க்கறது அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன் வியூ பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு டூல் இருக்குது சார். அந்த டூலோட நேம் வந்து எல்டிபி, எல்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிபி ரன்னில் போயிட்டு எல்டிபி நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து கனெக்ஷன் லெஸ் டூல். கனெக்ஷன் லெஸ் டூல்னா இந்த டூல் எந்த ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிருக்காது. நீங்கள் வேணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு கனெக்ட் வித் த டேட்டா பேஸ் மேனுவலி. ஏன்னா இந்த டூலை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோ கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இது கனெக்ஷன் லெஸ் டூல். இது ஒன் ஆஃப் த லோ லெவல் டூல் கூட நம்ம சொல்லலாம். இன் ஆக்டிவ் டைரக்டரி we have certain types of tools. Low level tool, high level tool னு சொல்லுவோம். Low level, high level. High level அப்படினாலே இது மெமரி யூட்டிலைஸ்டு. ஓகே, டிஃபால்ட்டாகவே இது மெமரியை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணும். பிகாஸ் பை டிஃபால்ட் தீஸ் டூல் connected with database. These are the tools connected with database. அப்போ by default this type of tools are connected
with database automatically. So you don't need to connect it manually. But low level tools பொறுத்த வரைக்கும் you have to connect it manually. அதனால தான் இது வந்து connectionless toolனு சொல்லுவாங்க. Connectionless tool. சார் அப்ப But எம்எம்சி வந்து கனெக்ஷன்லெஸ் டூல் தானே சார்? ஆமா. ஸோ இந்த லோ லெவல் டூல்ல என்னென்ன கன்சோல் இருக்குன்னா நீங்க சொன்னது எம்எம்சி ஒன் ஆஃப் த கன்சோல் லோ லெவல். எல்டிபி ஹை லெவல் டூல்ல பார்க்கும்போது ஆக்டிவ் டைரக்டரி கன்சோல்குள்ள இருக்கிறது எல்லாமே மேக்சிமம் இந்த சர்வர் மேனேஜர் இருக்காரு. சர்வர் மேனேஜர்ல நீங்க இங்க பாக்குறீங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், டொமைன் அண்ட் ட்ரஸ்ட், சைட்ஸ் அண்ட் சர்வீஸ், யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட், இது எல்லாமே வந்து ஹை லெவல் டூல்ஸ். இது எல்லாமே கிராஃபிக்கல் வியூல இருக்கும். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் ஏடி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், sites and service, GPU console, administrative center, domain and trust, ADS edit, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we going to access the LDP. அதுதான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். LDP டூல் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இது நம்ம மேனுவலாக தான் கனெக்ட் பண்ணணும். இன் கனெக்ஷனில் போயிட்டு கனெக்டில் போயிட்டு சர்வர் you going to connect with the local server. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் நான் சொல்கிறேன். சரி, ஓகே, என்னோட லோக்கல் ஹோஸ்டோட கனெக்ட் ஆகிடுச்சு. இல்லைனா யூ கேன் ஆல்சோ கிவ் த ஐபி அட்ரஸ், லோக்கல் சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். Even you can connect the remote domain controller also. Sitting from one computer, you can connect another computer. That is possible. So now bind என்றது you have to bind the connection to access the directory database. நீங்க bind பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது டிஸ்கனெக்ட் ஆயிடும். So you have to bind it. Bind பண்ணும்போது bind as currently logged on user. So இந்த local computerல நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கனெக்ஷனை பர்மனண்டா பைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆத்தன்டிகேட்டட் சான்ஸ்போன் / சதீஷ் இவர் தான் வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காரு. ஸோ வி யூசிங் திஸ் அக்கௌண்ட் ஆத்தன்டிகேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் வியூ ட்ரீன்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். இப்போ வியூ ட்ரீனா இது ட்ரீ டொமைன் கிடையாது. இப்போ இங்க பாருங்க பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். யூ கேன் சி த பார்ட்டிஷன்ஸ். இதுல வந்து பார்ட்டிஷன்ஸுக்கு பதில் பார்ட்டிஷனுடைய அட்ரஸ் இருக்கும். இது ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் உடைய பார்ட்டிஷன், டொமைன் டிஎன்எஸ் உடைய பார்ட்டிஷன், ஸ்கீமா பார்ட்டிஷன், கான்ஃபிகரேஷன், இது டொமைன். ஸோ வி கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிஸ்டிங்விஷ்டு நேம் லேட்டர். பட் இதுதான் இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்ட்டிஷன்ஸ் கிடையாது, ட்ரீன்னு சொல்லுவார். இங்க பாருங்க ட்ரீ வியூ. ஸோ சிஸ்டமேட்டிக்கலா மைக்ரோசாஃப்ட் இந்த ட்ரீன்ற வேர்டை ரிமூவ் பண்ணல. பட் டாக்குமெண்டேஷன்ல போய் நீங்க ரீட் பண்ணும்போது ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் பார்ட்டிஷன்ஸ் தான் நீங்க சொல்லணும் தவிர ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் ட்ரீன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்ட்டிஷன்ஸ் இருக்காது. ஸோ அது தட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ட்ரீ விச் மீன்ஸ் பார்ட்டிஷன்ஸ். ட்ரீ அப்படின்னா பார்ட்டிஷன்ஸ், அதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. பார்ட்டிஷன்ஸ் அப்படி இல்லைன்னா ட்ரீ. ஓகேவா, புரியுதா சார்? ஸோ இங்க என்னென்ன ட்ரீஸ் இருக்கு, என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்கு? 5 பார்ட்டிஷன்ஸ் இருக்கா?
the sixth partition will never show here. இந்த இடத்துல உங்களுக்கு sixth partition show ஆகாது. பட் சிக்ஸ்த் பார்ட்டிஷன் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் தான் வேணும். பட் அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா லெகசி ப்ராடக்ட்ல சப்போர்ட்டடாக இருந்தது. விண்டோஸ் சர்வர் 28 R2ல சப்போர்ட்டடாக இருந்தது. த கரண்ட் வெர்ஷன் 25 வரைக்கும் we don't have such a tool. But let me check if there is any other tool where we can access the global catalog partition. பட் இப்போதைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டூல் இல்லை. பட் ஐ வில் ஷோ யூ ஹவு டு டிசேபிள் ஆர் எனேபிள் த global catalog partition. So we'll discuss how to enable and how to disable. But LDB பொறுத்த வரைக்கும் low level tools or high level tools, you can access only these 5 partition: schema, configuration, domain, forest, domain DNS. The global catalog partition உங்களால access பண்ண முடியாது. But I will show you in PowerShell how to access the global catalog partitions. அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் we'll discuss slowly later. ஓகே, ஸோ இப்போ புரியுதா சார்? ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டேட்டாபேஸில் பார்ட்டிஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. எந்த பார்ட்டிஷன் வேணுமோ அந்த பார்ட்டிஷன் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? சொல்லுங்க சார். டவுட் கேட்கலாம் சார். நீங்கள் அந்த கனெக்ஷன் கிளிக் பண்ணி லோக்கல் சர்வர்னு டைப் பண்ணீங்களா? ஆமாம் சார். பிகினிங்ல அங்க என்ன நடந்துச்சு சார்? ஆக்சுவலி எனக்கு அது சொல்ல முடியும். ஸோ லெட் மீ டிஸ்கனெக்ட். ஸோ கனெக்ட்னு சொல்லிட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னாலே அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஓகே, லெட் மீ ஷோ யூ சம் ஃபைல் வித் தட். விண்டோஸ் சிஸ்டம் 32 drivers etc first post file. இங்க பாருங்க சார், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னாலே which means loopback IP address கூட மேப் ஆயிருக்கும். இது டிஃபால்ட்டாவே வந்து in Windows, all the Windows operating system, when you are saying local host, the computer itself will understand he is calling us. நம்மள தான் அவர் கூப்பிடுறாருன்னு அர்த்தம். லோக்கல் ஹோஸ்ட் எங்கேருந்து ரீப்ளே வருது சார்? இது ஆக்சுவலாக என்னோட மிஷினில் ஐபி வெர்ஷன் 6 எனேபிள் இருக்கா? மேபி எனேபிள் இருக்கலாம். லெட் மீ சி இஃப் ஐ ஹாவ் ஈவன் ஐபி வெர்ஷன் 6 எனேபிள் இல்லைனாலும் லோக்கல் என்ஐசிகள் தான் சார் ரிப்ளை கொடுக்கும். ஆமாம். Disabling this. ipconfig //dns in localhost. So this is something like you are calling your computer. Your computer is responding, the local computer. டிஃபால்ட்டா இது வந்து ஐபி வெர்ஷன் 6ல இருந்து எடுத்துக்கிறாரு. வெர்ஷன் 6 சப்போர்ட்டட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ வெர்ஷன் 6ல இருந்து ரெஸ்பான்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். அப்போ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா யுவர் லோக்கல் கம்ப்யூட்டர். ஸோ அதனால தான் நான் கனெக்ட் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆயிருக்கு அந்த கம்ப்யூட்டர், அதோட அது கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் பண்ணுது இந்த எல்டிபின்றது. இல்லை சார், இந்த இடத்துல நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் கூட கொடுக்கலாம் சார். 10.10. பட் கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்னா you can also connect by using the name. இந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு லோக்கல் ஹோஸ்ட்ன்றது டிஃபால்ட் நேம். அது இல்லாம இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு நேம் இருக்காரு. அது என்ன நேம் அப்படின்னா ஹோஸ்ட் நேம் நீங்க டைப் பண்ணுங்க. இதுதான் ஹோஸ்ட் நேம். இந்த நேம் கொடுத்தா நீங்க கனெக்ட் பண்ணலாமே. சோ அங்க எல்டிபி டூல்ல நீங்க எல்டிபி டூல் நீங்க கனெக்ஷன் சொன்னீங்க. சோ அந்த கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு அந்த லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்து கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் பண்றீங்க. ஆமா சார். இப்போ நீங்க லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் இல்ல சார், உங்க கம்ப்யூட்டருக்கு என்னென்ன நேம்ஸ் இருக்கோ எல்லா நேம் கொடுத்து யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் 01ன்றது கம்ப்யூட்டரோட நேம். ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட்ன்றது எல்லா கம்ப்யூட்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் நேம்.
ஓகே. புரியுது. ஓகே. இப்போ நான் சிஸ்டம் 01ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இங்க கனெக்ட் ஆயிடுச்சு அகைன். ஸோ யூ கேன் சீ சம் எரர். பாட்டம்ல எரர் ஷோ பண்ணும். எரர்ன்ற மாரி எந்த ஒரு ஃபிளாகும் இல்ல அப்படின்னா, இட் வாஸ் கனெக்டட் நவ். இது கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணணும்னா, ஸோ யூ கேன் சே பைண்ட் ஓகே. நவ் இட் இஸ் பைண்டட். ஸோ சக்சஸ்ஃபுல்லி கனெக்டட். அப்போ கனெக்ட் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் எனி கீவேர்ட், எனி அட்ரஸ். ஓகே. ஓகேவா? சரி சார். ஸோ இந்த 5 பார்ட்டிஷன்ஸ் அது எப்படி வியூ பண்றதுன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்ம எல்டிபி டூல் வச்சு நம்ம பார்த்தோம். எம்எம்சி டூல் வழியாவும் நம்ம பார்க்கலாம். பட் இது எல்லாமே அந்தந்த டைம் வரும்போது பார்க்கலாம். ஸோ எனி ஒன் ஆஃப் த டூல் இஸ் ஓகே ரைட் நவ். பட் லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகே. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா சார்? என்டிடிஎஸ் D18 ஒரு டைரக்டரி டேட்டாபேஸ் இருக்காரு. அந்த டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு 5 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. அந்த 5 பார்ட்டிஷன் எப்படி வியூ பண்றதுன்னு பார்க்குறோம். ஸோ தென் டேட்டாபேஸ் உடைய ஃபார்மேட் extract500 அது யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. ஓகே. ஸோ டு மேனேஜ் அண்ட் கிரியேட் த ஆப்ஜெக்ட்ஸ் வித்தின் த டைரக்டரி database. So the benefit of using a format is to utilize the maximum space and easy way to identify the target file or target object. Okay. சரி, இப்போ the next one என்ன அப்படின்னா distinguished name, DN அப்படின்னு சொல்லுவாங்க. distinguished name. சார் இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? anyone have heard about distinguished name? என்னப்பா? no one have heard? சார் அது கம்ப்யூட்டர் நேம் இருக்குல்ல சார், அது வந்து யூனிக் நேம் வச்சு கால் பண்ணுவாங்க சார், ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சார், அதானே சார்? ஓகே, கரெக்ட். யூனிக் நேம். சார் இது பேசிக்கலி டிஸ்டிங்யூஸ்டு நேம் அப்படின்றது it gives full address or complete address. Complete. It gives complete address of an object. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுக்கறது தான் இந்த டிஸ்டிங்யூஸ்டு நேம் இன் ஏடி, இன் ஆக்டிவ் டைரக்டரி. அப்ப using this distinguished name you can exactly find out the object where it is located. சரி, இப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம் சார். லெட்டர்ல ஸ்டாண்டர்டா நம்ம ஃப்ரம் டு மென்ஷன் பண்றோம். இந்த ஃப்ரம் டுல நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்றோம்? நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம். ஸ்ட்ரீட் நேம் எடுத்தோடனே பின்கோட் போக மாட்டோம். ஸ்ட்ரீட் நேம், அதுக்கப்புறமா லோக்கல் ஏரியா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்றோமா? டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், டவுன் ஆர் லேண்ட்மார்க், அதுக்கப்புறம் பின்கோடு வருதா? இன்னும் டீட்டெயிலா வேணும்னா ஒரு லேண்ட்மார்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இன்னும் டீட்டெயிலா வேணும்னா அவரோட ஃபோன் நம்பர் கூட ஆட் பண்ணலாம், தப்பு இல்லை சார். ஓகே. இப்போ இது ஒரு ஃபார்மேட். அது இந்த ஃபார்மேட் வந்து எல்லா லெட்டரும் போஸ்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்மேட் ஃபார் லெட்டர் போஸ்ட். அப்போ இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க லெட்டரை கிரியேட் பண்ணணும். ஃப்ரம்மும் இப்படிதான் இருக்கணும், டூவும் இப்படிதான் இருக்கணும். ஈவன் ஒரு லீவ் லெட்டர் நீங்க எழுதணும்னா கூட மோஸ்ட்லி இந்த ரிலவெண்ட் ஃபார்மேட் இது மேட்ச் ஆகும். இன்னும் அடிஷ்னலா வந்து இப்போ டூல வந்து பிரின்சிபலோட நேம், அவர் எந்த ஸ்கூல்,
அப்படி மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா போதும். அந்த ஸ்கூலுடைய அட்ரஸ் அவ்வளவுதான். ஸோ ஒய் ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் ஃபார்மேட் இஸ், ஒரு லெட்டர்ல ஒரு பர்சனுடைய அட்ரஸை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணும். அப்போ ஒரு ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ்ன்றது வெரி பவர்ஃபுல்லான டேட்டாபேஸ். இந்த பவர்ஃபுல்லான டேட்டாபேஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள மேக்சிமம் 4.2 சம்திங் பில்லியன் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. 4.2 பில்லியன் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு சின்ன ஒரு யூசர் இருக்காரு. யூசர் நேம் வந்து வினோத். இந்த யூசர் எந்த கம்ப்யூட்டர்ல லாகின் பண்ணாலும் வெரி ஃபாஸ்ட் ஆத்தென்டிகேஷன் நடக்கும். அப்போ உங்க ஆக்டிவ் டைரக்டரி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா தே ஆர் மேனேஜிங் த ஃபார்மேட், how easily they going to identify the user. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆக்டிவ் டைரக்டரி டிஎன், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட் அட்ரஸை கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ, டிஎன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் இன் டேட்டாபேஸ், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு டிஎன் வேல்யூ இருக்கும், கம்பல்சரி கிரியேட் ஆகும். நாட் ஓன்லி ஆப்ஜெக்ட், யூசர் மட்டும் இல்லை, குரூப் கிரியேட் பண்ணாலும் சரி, ஓயூ கிரியேட் பண்ணாலும் சரி, ஈவன் யூ கிரியேட்டிங் எ குரூப் பாலிசி ஆல்சோ, for all the objects in Active Directory, there must be a DN value created and binded within the object. And the object மேலேயே bind ஆயிரும். Okay. So ஒரு DN nameன்றது என்னன்னா, it gives complete address of an object. Also, it helps to identify the exact object where it is located. அக்யூரேட்டா அந்த ஆப்ஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் இந்த டிஎன் வேல்யூல தான் இருக்கு. அப்போ தென் லெட் மீ நோ ஹவு மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட் த டிஎன் இஸ். டிஎன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இந்த டிஎன் எப்பவுமே யூனிக் பாத்தா தான் இருக்கும். யூனிக் பாத். சரி, இப்போ நம்ம பிராக்டிக்கலா யோசிப்போம். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பேருக்கு அட்ரஸ் வருது சார். இந்த 4 பேருக்கு ஒரு லெட்டர் வருது. இந்த 4 பேருக்கு வரக்கூடிய லெட்டர்ல நேம் தவிர மீதி எல்லாமே கான்ஃபிட் ஆகுமா? நேம் மட்டும் யூனிக்கா இருக்குமா? மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஒரே மாதிரி இருக்குமா சார்? ஒரே வீட்டில் 4 பேர் இருக்காரு, 4 பேருக்கு நீங்க லெட்டர் அனுப்புறீங்க. அந்த 4 பேர்ல நேம் தவிர மீதி எல்லாமே ஈவனா இருக்கும்ல சார்? வெரி காமனா இருக்கும். அப்போ நேம் மட்டும் எப்பவுமே யூனிக்கா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து இல்ல சார், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து குடும்ப தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் நீங்க லெட்டர் அனுப்பணும், அவர் மூலியமா தான் இங்க ஸ்ப்ரெட் ஆகணும். அதெல்லாம் கிடையாது. ப்ராக்டிகலி வி வாண்ட் டு திங்க் ஆல்வேஸ் த நேம் ஷுட் பி யூனிக். ஈவன் த லெட்டர் இஸ் கோயிங் டு பி டெலிவர்ட் வித்தின் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒரே ஃபேமிலியில மல்டிபிள் பீப்புளுக்கு when you are going to generate a letter, the name should be always unique. It should not be same. அப்போ ஒரு டிஎன் வேல்யூ நீங்க எழுதும் போது, ஒரு யூசர் கிரியேட் பண்ணும் போது, அந்த யூசர் இன்னொரு யூசர் கிரியேட் பண்றீங்க, 2 யூசரும் ஒரே லொகேஷன்ல இருந்தாலும் அந்த யூசருக்குன்னு ஒரு நேம் இருக்கும்ல, இந்த நேம் எப்பவுமே யூனிக்கா இருக்கணுமா? அப்போ நேம் யூனிக்கா இருந்ததுன்னா அந்த பாத்தும் யூனிக்கா இருக்குமா? பாத்தும் கான்ஃபிளிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அதனால தான் டிஎன்னை பொறுத்த வரைக்கும் யூனிக் பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் யூனிக் பாத் இருக்கும். யூனிக் பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இது புரியுதா சார்? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? இப்போ வாங்க சார். இப்போ ஒரு அட்ரஸ் நம்ம எழுதும் போது இந்த அட்ரஸ் வந்து சில
சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த அட்ரஸ் உடைய ஃபார்மட் வேரி ஆகும். இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல லீவ் லெட்டர் எழுதும் போது அந்த லீவ் லெட்டர்ல நீங்க எழுதுற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃப்ரம் அட்ரஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட நேம் போடுவீங்க. ரெண்டாவது எந்த ஸ்டாண்டர்ட், ஓகே, அண்ட் தென் எந்த ஸ்கூல், ஸ்கூலோட ஏரியா, கரெக்டா? டூ அட்ரஸ்ல பிரின்சிபலோட நேமும் ஆர் கிளாஸ் டீச்சரோட நேம், ரெண்டாவது ஸ்கூல் நேம், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட ஏரியா. ஸோ இது வந்து ஸ்கூல்ல ஆர் இன் ஸ்கூல் ஆர் இன் காலேஜ் யூ கேன் ஃபாலோ த சேம் ஃபார்மேட் ஆர் ஈவன் சம் ஆஃபீஸ் ஆல்சோ. பட் இன்னைக்கு யாரும் ஆஃபீஸ்க்குலாம் லெட்டர் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை சார், லீவ் லெட்டர்லாம். அதெல்லாம் மேபி இந்த 80s மூவிலலாம் நம்ம பார்த்துருப்போம். லீவ் லெட்டர் ஆஃபீஸ்லேயே லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கும். பட் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டா ஓகே, இல்லையா ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில் கூட அனுப்புறதே கிடையாது. என் டீம்லலாம் பார்த்தீங்கன்னா இமெயில் அனுப்ப சொல்லுவோம், ஒரு லாங் லீவ்ஸ்னா இமெயில் அனுப்ப சொல்லுவோம். பட் அதுவே இன்னைக்கு ஒரு டெய்லி டிஸ்கஷன்ல முடிஞ்சது சிம்பிளா. ஓகே, ஸோ இதே ஒரு கொரியர் நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொரியர்ல ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் இதே மாதிரி இருக்குமா? கிடையாது. ஃப்ரம் அட்ரஸ்ல அந்த கொரியர் அனுப்புற பர்சனுடைய கம்ப்ளீட் அட்ரஸ், ஹோம் அட்ரஸ், பிசிக்கல் அட்ரஸ் இங்க இருக்கும். அதே மாதிரி டூ டெஸ்டினேஷன் பர்சனுடைய பிசிக்கல் அட்ரஸ் இங்க இருக்கும். அப்போ ஒரு அட்ரஸ் நீங்க ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அட்ரஸ் ஃபார்மட் வந்து வேரி ஆகும். ஆல் த அட்ரஸ் டசன்ட் ஹாவ் த சேம் ஃபார்மட். ஒரே ஃபார்மட்ல நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை. வெரி சிமிலர். இதே மாதிரி ஆக்டிவ் டைரக்டரியில நம்ம என்ன சொல்லிட்டோம், டிஎன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டோடைய அட்ரஸை குறிக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் டிஎன், டிஸ்டிங்விஷ்டு நேம். இந்த டிஎன்லயே சில கேட்டகரி இருக்கு சார். என்னன்னு அப்படின்னா காமன் நேம், காமன் நேம். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் யூனிட், ஆர்கனைசேஷனல் யூனிட். நெக்ஸ்ட் வந்து டொமைன் காம்பனன்ட். டொமைன் காம்பனன்ட்ஸ். இந்த காமன் நேம் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவார் அப்படின்னா, எக்ஸாம்பிள் யூசருடைய அட்ரஸை நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே காமன் நேம்ல வரும். யூசரோட அட்ரஸ் ஆக்டிவ் டைரக்டரி எழுதுறாரு அப்படின்னா அது காமன் நேம்குள்ள வரும், காமன் நேம் கேட்டகரிக்குள்ள வரும். நெக்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட், நீங்க ஒரு ஓயூ கிரியேட் பண்றீங்க ஆக்டிவ் டைரக்டரியில அப்படின்னா அந்த ஓயூக்கு ஓயூ உடைய இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்றோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா OU equal to, so here let me write down the address. இங்க காமன் நேமா CN equal to வினோத் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட்டோட அட்ரஸ் எப்படி இருக்கும்னா OU, இப்போ சேல்ஸ்ன்ற நேம்ல ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா சேல்ஸ் ஈக்குவல் டு OU, சாரி OU equal to சேல்ஸ். நெக்ஸ்ட் டொமைன் காம்பனன்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்க டொமைனுடைய பார்ட்டிஷன்ஸோடைய லொகேஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்காக we are using it. ஸோ அப்போ நம்ம டொமைன் நேம் வந்து sandspoon.in அப்படின்னா sandspoon.in, அப்போ DC equal to sandspoon, DC equal to in. சார் இப்போ இந்த காமன் நேமும் ஓயும் இந்த டொமைன் காம்பனன்ட்ஸும் நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் பார்த்துலாமா? ஸோ லெட் மீ கோ டு த டொமைன் கண்ட்ரோலர். இங்க பாருங்க CN equal to users இருக்கா,
அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அதுக்குள்ள ஒரு யூசர் இருக்காரு, சதீஷ்னு ஒரு யூசர் இருக்காரு. வேற யாருன்னா இருக்காரா? வேற யாரும் இல்லை. சதீஷ்னு ஒரு யூசர் இருக்காரு. இந்த யூசருடைய ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இங்க இருக்குங்களா டிஸ்டன்ட் யூசர் நேம் cn equal to சதீஷ். அப்போ யூசருடைய அட்ரஸ் எப்பவுமே எதுல ஸ்டார்ட் ஆகும்? காமன் நேம்ல ஸ்டார்ட் ஆகும். cn equal to சதீஷ். இதுலயே பாருங்க, ஒரு டொமைன் கண்ட்ரோலருடைய அட்ரஸ் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா dc equal to domain component, dc equal to sans_point, dc equal to இன்னுன்னு இருக்கா? நெக்ஸ்ட் இங்க வந்து cn equal to users, this is belongs to common name. ஏன்னா இந்த யூசர்ஸ்ன்றது டிஃபால்ட் கண்டெய்னர். இங்க நீங்க பாக்குறீங்களா சார்? இந்த யூசர் இது டிஃபால்ட்டா நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணும் போது உருவாக்கப்பட்ட கண்டெய்னர்ன்றதுனால தான் அது என்னவா இருக்கு? cn-ஆ இருக்கு. இங்க பேக்எண்ட்ல பாருங்க, எல்லாமே cn-ல இருக்கா? ஸோ பை டிஃபால்ட்டா உருவாக்குனது எல்லாமே cn-ல வரும். சேல்ஸ்ன்றது நான் மேனுவலா கிரியேட் பண்ணேன் சார். சேல்ஸ்க்குள்ள தினேஷ்னு ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சேல்ஸ்ன்றது ஒரு ஓயூ. இப்போ இந்த சேல்ஸ்ன்ற ஓயூ இங்க பாருங்க, லெட் மீ கோ ஹியர். இங்க இருக்கா சார் ஓயூ? ஆர்கனைசேஷனல் யூனிட் எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஓயூ ஈக்குவல் டு சேல்ஸ். இந்த சேல்ஸ்ன்ற ஒரு ஓயூ எந்த டொமைன் உடையது? sans_point.in உடையது. அப்போ sans_point உடைய அட்ரஸ் எப்படி இருக்கும்? dc equal to sans_point, dc equal to in. புரியுதுங்களா? ஸோ நியர்லி வி ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் அட்ரஸ். ஒரு காமன் நேம்ன்றது யூசருடைய அட்ரஸ் எல்லாமே காமன் நேம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓயூவோட அட்ரஸ் எல்லாமே ஓயூல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓயூ ஈக்குவல் டு ஓயூ நேம். டொமைன் பார்ட்டிஷன்ஸ் உடைய அட்ரஸ், டொமைன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா டொமைன் பார்ட்டிஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு dc equal to sans_point, dc equal to in. So we have nearly 3 different category of DN values. Common name, OU, DC. So இந்த 3 key componentல தான் உங்களுக்கு அட்ரஸே ஸ்டார்ட் ஆகும், அட்ரஸ் எண்ட் ஆகும். இப்போ எனக்கு சொல்லுங்க, ஒரு யூசர் இருக்காரு, வினோத்னு ஒரு யூசர் இருக்காரு அப்படின்னா இந்த யூசருடைய டிஸ்டன்ட் யூசர் நேம் எதுல ஸ்டார்ட் ஆகும்? cn equal to வினோதா. நெக்ஸ்ட் இந்த யூசர் எதுல இருக்க போறாரு? எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஆக்டிவ் டைரக்டரியில போறீங்க, sans_point.in, இந்த இடத்துல நீங்க யூசர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா யூசர் நேம், ரைட் கிளிக், யூசர் வினோத், வினோத். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ இங்க ஒரு யூசர் இருக்காரா? இந்த யூசர் டைரக்டா எங்க இருக்காரு? இந்த டைரக்டரி ஃபோல்டருக்குள்ள இருக்காரா? sans_point.in ஃபோல்டருக்குள்ள இருக்காரா? அப்போ இவரோட அட்ரஸ் எப்படி இருக்கும்? dc equal to sans_point, dc equal to in. கரெக்டா? ஸோ இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? ஸோ லெட் மீ கோ டு LDAP போறேன். ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கா? we don't have refresh. Let me see. ஒன் செகண்ட் நான் என்ன பண்றேன், ட்ரீ போயிட்டு ஸோ ஐம் டூயிங் ரெஃப்ரெஷ். இப்போ இங்க பாருங்க, வினோத் இருக்காரா? தெரியுதா சார்? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? விசிபிளா இருக்கா? cn equal to வினோத். இந்த வினோத் டைரக்டா உங்க டைரக்டரி நேம்குள்ள இருக்கிறதுனால dc equal to டைரக்டரி நேம் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டொமைன் காம்பனன்ட்ஸ், dc equal to sans_point, dc equal to in. புரியுதா சார்? இப்போ இந்த யூசர் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஓயூ கிரியேட் பண்ணிக்கலாமா? ரைட் கிளிக், நியூ ஓயூ, மேனேஜர். ஸோ வினோத்ன்ற யூசர் வந்து ஒரு மேனேஜரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ண அந்த வினோத் யூசர் எங்க இருக்காரு? டைரக்டா இந்த டைரக்டரிக்குள்ள இருக்காரா? ரைட் கிளிக், இல்லைன்னா அப்படியே டிராக் பண்ணி இங்க டிராப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு டிராக் அண்ட் டிராப். எஸ். இப்போ இவர் எதுல மூவ் ஆயிட்டாரு? மேனேஜர்ன்ற ஓயூக்குள்ள மூவ் ஆயிட்டாரா? சார் இப்போ நான் வியூ ட்ரீ போறேன், செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இவரோட அட்ரஸ் எப்படி சார் இருக்கும்? இப்போ
இப்போ வினோத் ஒரு ஓய்வுக்குள்ள மூவ் ஆயிட்டார் சார். ஓய்வோட நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜர். அப்போ சிஎன் ஈக்குவல் டு வினோத், இது டிஃபால்ட். Y equal to நெக்ஸ்ட் manager. ஓய் Y equal to ஈக்குவல் டு manager. மேனேஜர். DC equal to transform. DC equal டிசி gamma ஈக்குவல் DC. டு கரெக்ட். அவ்வளோதான் சார், வெரி சிம்பிள். சார் நான் ஏன் சார் இதெல்லாம் படிக்கணும், இது எனக்கு அவசியமா சார் அப்படின்னா, இப்போ நான் வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சரி, ஓகே, லெட் மீ வெரிஃபை தட். எங்கே ஓய்யூ ஈக்குவல் டு மேனேஜர் இதோ இருக்கா, இங்கே இருக்கா சார், கரெக்டாக வந்துச்சுங்களா? சரி. ஸோ கம்மிங் டு திஸ் பாயிண்ட், நம்ம ஏன் சார் இந்த டிஎன் பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, சார் ஒரு ரியலாகவே நடந்தது. நானும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் வந்து பிரபாகரன்ட்டு, 2011 சாம்சங்கில் ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறமா அவர் வந்து சிஸ்கோவில் போயிட்டாரு, நான் வந்து இப்படி வந்துட்டேன் சர்வர். தென் இப்போ ஆஃபீஸ் 365 எக்ஸ்சேஞ்ச் அப்படியே மூவ் ஆயிடுச்சு, அஷூர் அப்படியே. இவர் இப்போ சிஸ்கோ செக்யூரிட்டி லெவலுக்கு போயிட்டாரு, என் பாயிண்ட் செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து 2018 நான் காக்னிசன்ட்டில் ஜாயின் பண்ண புதுசில் நான் வந்து திருவள்ளூர்லேருந்து என்னால் போக முடியாதனால இவர் கூட ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு 1 மந்த் ஸ்டே பண்ணேன் சென்னையில். அப்போ இந்த 1 மந்தில் அவர் வந்து சிஸ்கோவில் லெவல் 3ல் இருக்கார். ஒரு கேஸ் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எ மந்த் வரைக்கும் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த கேஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு கம்பெனியோடைய சிஸ்கோ அட்மின் போர்ட்டலில் ஓகே ஒரு பர்டிகுலர் எஸ்எம்டிபி கான்ஃபிகரேஷன் இருக்கு. அந்த எஸ்எம்டிபி கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது அலர்ட்ஸ் எதுவுமே இமெயிலாக போகல. அலர்ட், சிஸ்கோடைய அலர்ட் இமெயிலாக போகல. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல அவருக்கு. ரொம்ப நாளாக அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த எஸ்எம்டிபி கான்ஃபிகரேஷன்ல சென்டருடைய இமெயில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணும். ஓகே, அவர் என்ன பண்ணிட்டாரு, சென்டருடைய இமெயில் அட்ரஸ் xx@hcl.com அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டார். அவர் HCL இருந்தார். போர்ட் நம்பர் 25 எஸ்எம்டிபி அண்ட் தென் மெயில் ரிலே சர்வருடைய கேட்வே சர்வருடைய ஐபி அட்ரஸ், மெயில் ரிலேவோட ஐபி அட்ரஸ் எஸ்எம்டிபி mail.smtp.com அப்படின்னு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டார். எல்லாமே முடிச்சிட்டார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மெயில் ட்ரிகர் ஆகல. ப்ராப்ளம் என்னன்னா, இதில் டிஎன் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. தட் மீன்ஸ் இந்த சென்டருடைய இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, இந்த சென்டர் ஒரு யூசர் தானே. இந்த யூசர் ஆக்டிவ் டைரக்டரியில் எங்கே இருக்காருன்றதை வேலிடேட் பண்ணுறதுக்கு டிஎன் வேல்யூ வேணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், அவருக்கு ஆக்டிவ் டைரக்டரி பற்றி சுத்தமாக நாலேஜே கிடையாது. அவரால் இந்த டிஎன் வேல்யூ எப்படி ரைட் பண்ண முடியும்? இது ஒரு ரிக்வஸ்ட். அப்போ அந்த டிஎன் வேல்யூ அவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா, அவர் ஆக்டிவ் டைரக்டரி போய் பார்க்குறாரு. அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓயூவில் இருக்குது, அந்த ஓயூக்குள்ளே இன்னொரு ஓயூ இருக்குது, அந்த ஓயூக்குள்ளே இன்னொரு ஓயூ இருக்குது. கிட்டத்தட்ட 4 ஓயூ கிராஸ் பண்ணி அந்த யூசர் இருக்கார். யூசர் வந்து சம் யூசர், அவர் சாம் ஏதோ ஒரு யூசர். இப்போ அவரோட பாத் எப்படி இருக்குன்னா, சிஎன் ஈக்குவல் டு சாம், ஆமா, அதோட பேரண்ட் இதுவா சிஎன் ஈக்குவல் டு இந்த ஓயூ. நெக்ஸ்ட் சிஎன் ஈக்குவல் டு சாரி ஓயூ ஈக்குவல் டு வரும்ல, இது நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்க. ஓயூ ஈக்குவல் டு திஸ் வில் கம் ஹியர், கமா அண்ட் அகெயின் ஹியர். அது அப்படியே மாறிட்டு வரும். ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் ஒரு 5 minutes என்கிட்ட அவர் கேட்டார் டிஎன் வேல்யூனா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ அந்த யூசர் என்னன்றதை ஆக்டிவ் டைரக்டரியில் செக் பண்ணி அந்த அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். கொடுத்த அடுத்த ஒரு நிமிஷத்தில் இந்த இஷ்யூ ரீசால்வ் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 1 month அவர் வந்து போராடிட்டு இருக்காரு, எப்படி ரீசால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல்.
ஸோ அதுக்கப்புறமா அவரு வேற வழி இல்லை, ஆக்டிவ் டைரக்டரி நிறைய இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர் ஆக்டிவ் டைரக்டரி மட்டும் லேர்ன் பண்ணாரு கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஒரு 1.5 month. சார் யூ டோன்ட் நோ வேர் திஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட் டிஎன், பட் தேர் மைட் பி அ சுச்சுவேஷன் கம்ஸ். அது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் இருக்கலாம், ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கலாம். பட் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த டிஎன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரியல் டைம்ல ஒரு ஃபயர்வால் டீம், ஒரு செக்யூரிட்டி டீம் ஆக்டிவ் டைரக்டரி நாலேஜ் எந்த லெவலுக்கு தேவைப்படுதுன்றது ஒரு போர்ஷன். இது இல்லாம ஆஸ் எ விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்மளுக்கே இது எங்கே தேவைப்படும் அப்படின்னா, ஒரு யூசர் நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசரை ரீஸ்டோர் பண்ணணும். அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு அதோட ஒரிஜினல் லொகேஷன் டிஎன் வேல்யூவா தான் நீங்க மென்ஷன் பண்ணணுமே தவிர, அதோட ஒரிஜினல் லொகேஷன் நீங்க கிராஃபிக்கல் வியூல போயிட்டு சார் இது வந்து யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல மேனேஜர் ஓய்க்குள்ள இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு மென்ஷன் த டிஸ்டிங்யூஸ்டு வேல்யூ, டிஸ்டிங்யூஸ்டு நேம் வேல்யூ. அப்போ ஒரு யூசரை ரெக்கவர் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். கரெக்டுங்களா? ரெண்டாவது, இப்போ நீங்க அஷூர் இன்டிகிரேட்டட் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஆன் பிரிம் வித் அஷூர் இருக்கு அப்படின்னா, அப்போ சிங்க் ஓயூ, நான் சிங்க் ஓயூன்னு இருக்கும். நான் சிங்க் ஓயூ சம்டைம் இந்த சிங்க் ஓயூல இருக்கிற யூசர் கண்டினியூஸா ஃபெயிலியர் அடிச்சுட்டே இருக்கும், சிங்க் ஆகாது. ஒரே ஒரு யூசர் மட்டும் சிங்க் ஆகாம ஃபெயிலியர் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ ஆஸ் எ ட்ரபிள் ஷூட்டிங் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சிங்க் ஓயிலில் இருக்கிற இந்த யூசரை நான் சிங்க்குக்கு மூவ் பண்ணிடுவோம். மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த யூசர் அஷூரில் சிங்க் ஆகும்போது தானே எரர் வருது. இந்த யூசர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டா ஆன் ப்ரிமிஸில் அஷூரில் க்ளீன் அப் ஆகிடும். தென் வி வில் கெட் பேக் டு த சிங்க் ஓயூ. இது ஒரு 24 hours ஆகும் இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. வென் வி ரிட்டர்னிங் பேக் டு சிங்க் ஓயூ, இந்த எரர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அஷூரில், இந்த சிங்க் எரர். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ரொம்ப இன்டெப்த்தாக போகணும். ஸோ ஐ எம் ட்ரைங் டு சே வேர் எவர் வி கோயிங் டு மென்ஷன் திஸ் டிஎன் வேல்யூ. அப்போ இந்த சிங்க்லேருந்து நான் சிங்க்கு மூவ் பண்ணணும்னாலும் சரி, நான் சிங்க்லேருந்து சிங்க்குக்கு மூவ் பண்ணணும் சரி, டிஸ்டிங்யூஸ்டு வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மூவ் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், ஓயூ பேஸ்டு பாலிசிஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஆக்டிவ் டைரக்டரில். ஜிபிஓ பாலிசி, ஒரு ஓயூக்கு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு யூசர் ஒரு ஓயூவில் இருக்காருன்னா அந்த ஓயூக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். இப்போ இன்னொரு ஓயூவில் தே வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் பாலிசி. இஃப் யூ வாண்ட் டு மூவ் த யூசர் ஃப்ரம் ஒன் ஓயூ டு அனதர் ஓயூ, த பாலிசி வில் பி சேஞ்ச்ட். ஓகே, அப்போ இவரோட டிபார்ட்மெண்ட், இவரோட பொசிஷன், இவரோட லொக்கேஷன், இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஓயூக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ மூவிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஒன் ஓயூ டு அனதர் ஓயூ அண்ட் அப்ளைங் த பாலிசி. ஸோ இது எல்லாமே வந்து பேக்எண்டில் டிஎன் வேல்யூ கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டிஎன் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் டூ ஆல் த பெர்ஃபார்ம். இந்த ஆக்டிவிட்டியெலாம் உங்களால் பண்ண முடியும். ரெகுலராக நான் யூஸ் பண்ணுவேனா சார், டெய்லி நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால், டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க சார். யாராச்சும் டெய்லி லீவ் லெட்டர் கொடுப்பாரா ஸ்கூலில்? சார் நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க சார், நான் டிசி கொடுத்துருவேன்றார். யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் டெய்லி லீவ் லெட்டர், டெய்லி ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு லீவ் எடுக்குது ஆஃபீஸில். இது நம்ம டெய்லி பண்ண முடியாது. தேர் மைட் பி அ சுச்சுவேஷன் கம்ஸ், வி ஷுட் ரெடி டு சப்மிட் எ லெட்டர். அப்போ தேர் மைட் பி அ சுச்சுவேஷன் கம்ஸ் லைக் திஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ரிஸ்டோரேஷன், ஒரு ஃபயர்வால் டீம் வந்து ஏடியோட இன்டிகிரேட் பண்ணும்போது தேர் ஃபேஸிங் சம் சேலஞ்ச் பிகாஸ் ஆஃப் த டிஎன் வேல்யூ. ஸோ அப்போ நீங்கள் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் ட்ரபிள் ஷூட்டிங் த ஏரியா டிஸ்டிங்யூஸ்டு நேம். புரியுதுங்களா? சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் சப்டொமைன் சொல்லுங்க. இருக்குமா சார்? சப்டொமைன் அப்புறம் ஓயூலே சப் ஓயூ இருக்கும். அதனோட சியோன் வேல்யூ வந்து எப்படி சார் எழுதுது? சாரி, டிஎன் வேல்யூ. ரொம்ப சிம்பிள் சார். இப்போ பாருங்க, நம்ம ஆக்டிவ் டைரக்டரில் 2 ஓய்வு இருக்குது, சேல்ஸ் இருக்குது, மேனேஜர் இருக்குது. இப்போ இந்த மேனேஜர் வந்து நான் சேல்ஸ்குள்ளே மூவ் பண்ணுறேன் சார். எஸ் என்ன சொல்கிறாரு, ஆப்ஜெக்ட் நாட் பி மூவ். ஏன்னா பிகாஸ்
டிஃபால்ட்டாகவே இந்த ஆக்சிடென்டல் டெலிஷன் வந்து ஓயூக்கு மட்டும் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம டிசேபிள் பண்ணால் மூவ் பண்ணலாம். அதை டிசேபிள் பண்ணணும்னா வியூவில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நவ் இப்போ மேனேஜர் ஓய்வு இருக்கார, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட்னு ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து ப்ரொடெக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஆக்சிடென்டல் டெலிஷன் இருக்கா, இதை அன்செக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஓய்வை தாராளமாக சேல்ஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். மூவ் ஆகிடுச்சா? சேல்ஸ்குள்ளே இருக்குங்களா? இப்போ சேல்ஸ்ன்றது ஒரு ஓய்வு, மேனேஜர்ன்றது ஒரு ஓய்வு, அதுக்குள்ளே வினோத் இருக்காரா? இப்போ நான் எல்டா போகிறேன், ட்ரீ போகிறேன், சேவ் ஓகே. ஓய்வுக்குள்ளே ஓய்வு இருக்குது சார். இப்போ சேல்ஸ் ஓய்வு இருக்காரா? எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே மேனேஜர் ஓய்வு இருக்காரா? ஸோ மேனேஜர் ஓய்வுக்குள்ளே யார் இருக்காரு? வினோத் இருக்காரா? அப்போ இங்கே வினோத் வரணுமே, வந்துட்டார். தெரியுதா சார்? அப்போ சிஎன் ஈக்குவல் டு வினோத், ஓய்யூ ஈக்குவல் டு மேனேஜர், ஓய்யூ ஈக்குவல் டு சேல்ஸ், டிசி ஈக்குவல் டு சான்ஸ்போன், டிசி ஈக்குவல் டு இன். ஓய்யூ வந்தாலே நீங்க ஓய்யூ ஈக்குவல் டு, ஸோ யூ ஹாவ் டு கேட்டகரி ஓய்யூ, உங்களோட கேட்டகரி ஓய்யூவா இருக்கும். இதுவே நீங்க யூசர் நீங்க மீன் பண்றீங்க அப்படின்னா யூசர் ஆர் ஈவன் குரூப்ஸ், லெட் மீ கிரியேட் குரூப்ஸ். ஸோ அந்த ஒரு இங்க குரூப் ஐக்கான் இருக்கு, ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். என்ன குரூப்னா அவர் எம்சிஎஸ்சி அப்படின்னு நான் குரூப் கிரியேட் பண்ணி நினைக்கிறேன். இந்த கேட்டகரி ஸ்கோப் எல்லாமே நம்ம லேட்டர் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தட்ஸ் வெரி பிக் கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 செகண்ட் நான் என்ன பண்ணுறேன், வியூ போகிறேன், ட்ரீ போகிறேன், சரி ஓகே. அகெயின் கோ டு சேல்ஸ் ஓயூ, மேனேஜர் ஓயூ, இங்கே பாருங்க. அப்போ யூசர் குரூப் எல்லாமே சிஎன்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது சிஎன்ல ஆரம்பிக்கும் எது டிசியில் ஆரம்பிக்கும்ன்ற கன்ஃபியூஷனே வேணாம். இந்த காம்போனன்ட், இந்த எக்ஸாம்பிள் வந்து யூசர் இல்லை குரூப்பாக இருந்ததுன்னா அது வந்து சிஎன். எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஓயூவாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஓயூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆர்கனைசேஷனல் யூனிட்டாக இருந்தால் அது ஓயூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். டொமைன் காம்போனன்ட் மட்டும் டிசியில் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் சார். இப்போ சார் என்கிட்ட கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஹியர் யூ கேன் see a கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே பாருங்க, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா, இங்கே கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் சிஎன்ல வருமா இல்லை டிசியில் வருமா அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் சிஎன்ல தான் சார் வரும். இங்கே பாருங்க, கம்ப்யூட்டர் இருக்கிற, கம்ப்யூட்டர் போகிற, சிஎன் ஈக்குவல் டு sys03, சிஎன் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர்ஸ், டிசி ஈக்குவல் டு சான்ஸ்போன். அப்போ யூசர் குரூப் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்குள்ள தான் வரும். ஓகேங்களா? புரியுதா சார்? ஓகே சார். வேற எதனா கொஸ்டின் இருக்கா சார் யாருக்காச்சும்? சார் ஒரு Anyone? டொமைன்லயே இன்னொரு சப் டொமைன் இருக்குமா சார்? இப்போ ஒரு டொமைன் வந்து சான்ஸ்போன் இருக்கு, சப் டொமைன் வந்து பாத்தீங்கன்னா e.sansphone.in சொல்லி இருக்கு சார். ஓகே சார். இந்த மாதிரி கேஸ்ல வந்து எப்படி சார் வரோம் சார், வரோம் சார். அதுதான் சார் நம்ம நெக்ஸ்ட். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா ஒரு யூசர் கொடுத்தா அந்த யூசரோட லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஒரு டிஎன் வேல்யூ எழுத முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு யூசர் வந்து சான்ஸ்போண்ட் .inல இருக்காரு, டைரக்டா சான்ஸ்போண்ட் .inல இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சிஎன் ஈக்குவல் டு வினோத், டிசி ஈக்குவல் டு சான்ஸ்போண்ட், டிசி ஈக்குவல் டு இன். இது புரியுதுல சார்? நெக்ஸ்ட் அதே ஒரு யூசர் இந்த டொமைனுடைய ஓயூக்குள்ள இருக்காருன்னு வச்சுப்போம், ஓயூ ஈக்குவல் டு சேல்ஸ்க்குள்ள இருக்காரு அப்படின்னா இப்போ இதோட டிஸ்டன்ட் யூசர் நேம் சிஎன் ஈக்குவல் டு வினோத், OU equal to sales, DC equal to Sanspond, DC equal to in. நெக்ஸ்ட் ஓயூக்குள்ள ஓயூல இருக்கும் போது என்ன ஆகுனா அடிஷனலா இந்த ஓயூ கிரியேட் ஆகும்.
இந்த பாத்தில் இன்னொரு OU நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த பாத் உங்களால் டிஃபைன் பண்ண முடியுதுல்ல. ஒரு டொமைனுக்குள்ள யூசர்ஸ் இருக்காரு, அது குரூப் யூசராக இருக்கலாம், குரூப் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை யூசர் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். எவ்ரி திங் வில் பி ஸ்டார்டட் ஃப்ரம் CN, காமன் நேம். ஸோ இந்த அட்ரஸ் பார்த்து உங்களால் எழுத முடியுதா சார்? இப்போ நெக்ஸ்ட் இவர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சார் வென் ஐ ஹாவ் மல்டிபிள் டொமைன், இது வந்து ரூட்டு, இது வந்து சைல்டு. ஸோ இங்கே ஒரு வினோத்னு ஒரு யூசர் இருப்பார், சைல்டுலேயும் வினோத்னு ஒரு யூசர் இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த 2 பேருக்கு அட்ரஸ் பார்த்து எப்படி சார் இருக்கும்? இதுதானே சார் உங்க கொஸ்டின்? எஸ் சார். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் இந்த பார்ட்டிஷன் பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும் சார். அதுக்கப்புறமா நம்ம அந்த பாயிண்ட் போறோம். எனக்கு கொஞ்சம் புரியல சார். நான் 2 டொமைன் சார் கேக்குறேன், தனித்தனி டொமைன். நம்ம ரெண்டுமே தனித்தனி டொமைன், நியூ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா இன்னும் நிறைய நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக பார்ட்டிஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும், டைப்ஸ் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த டொமைன் கண்ட்ரோலரை நம்ம இன்ஸ்டால் பண்ணியும் பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டாலேஷனும் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு செட்டப் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ நான் உங்களுக்கு எப்படி நான் LDAP ஓப்பன் பண்ணி சார் ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன், அதில் OU பார்த்து பாருங்க நான் காமிச்சனும், அதேமாரி நம்மளுக்கு ஒரு லேப் செட்டப் ஒன்று வேணும். அதில் ரூட் டொமைன் வேணும், சைல்டு டொமைன் வேணும், இன்னும் ஒரு டைப் ஆஃப் டொமைன் இருக்காரு, ட்ரீ டொமைன் இருக்காரு. சைல்டு கீழே இன்னொரு சைல்டும் இன்ஸ்டால் பண்ணலாம். DC equal to root domain போலாம், அப்ப DC equal to child domain கொடுத்தா முடிஞ்சிருக்கு சார். அப்படிதானே சார் வரணும்? அப்படிதான் சார் வரும். ஆல்மோஸ்ட் அதுதான். டொமைன் காம்பனன்ட்ஸ் தானே சார் சேஞ்ச் ஆகும். சார் இப்போ சைல்டுல ஒரு யூசர் வினோத் இருக்காரு, வினோத் எந்த OUக்குள்ள இருக்காரு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண தெரியும். வினோத்ன்றது ஒரு காமன் நேம், CN ஈக்குவல் டு வினோத். இவர் எந்த டைரக்டரியில இருக்காரு, அந்த டைரக்டரியோட நேம். இவர் எந்த டைரக்டரியில இருக்காரு, சைல்டு டைரக்டரியில இருக்காரு. அப்போ சைல்டு டொமைனோட நேம். சஃபிக்ஸ்ல டொமைன் காம்பனன்ட்ஸ் தானே சார் சேஞ்ச் ஆக போகுது, வேற எதனா சேஞ்ச் ஆகுமா? ப்ரிஃபிக்ஸில் சேஞ்ச் ஆகணும்னா இந்த யூசர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ அது நம்மளால எழுத முடியும். அவர் OUக்குள்ளே இருக்காரா, இல்லை டைரக்டாக டைரக்டரிக்குள்ளே இருக்காரா, இல்லை OUக்குள்ளே இன்னொரு OU அதுக்குள்ளே அந்த யூசர் இருக்காரா. ஸோ இது வந்து நம்மளால ஈஸியாக ஸ்ப்ளிட்டாக பண்ண முடியும் DN வேல்யூ. பட் டொமைன் காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட்டுடைய டொமைன் காம்பனன்ட் நேம் என்னவா இருக்கும், sansbound.in. சைல்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், ட்ரீக்குன்னு ஒரு நேம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர்னா என்னன்னு தெரியணும். ஒரு டொமைனுக்கும் என்ன மாதிரி நேம் நம்ம கொடுக்கணும். why we need multiple domain controller. நம்மளுக்கு எதுக்கு சார் மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர்? சிங்கிள் டொமைன்ல 4.2 பில்லியன் ஆப்ஜெக்ட் வரைக்கும் லோட் பண்ண முடியும்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் தேவைப்படுது? ஸோ வாட் ஆர் த சிச்சுவேஷன்? ஸோ இஃப் யூ நோ ஆல் திஸ், then it's very easy for us to understand how can we write the DN value for multiple domain controller, user object, group object, even the domain component object. Okay va? புரியுதா சார்? சரி, ஒரு 5 minutes, not more than that, ஒரு 5 minutes மட்டும் பிரேக் எடுத்துங்க. Now the time 11:10, 11:15 will continue again. Okay, so after 11:15 அப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, so this is what we going to understand. So what are the types of domain controllers, how can we install the types of domain controller, and what is the necessity of creating multiple types of domain controller, and in real time, so how they are managing multiple domain controllers, and so what is the relationship between the different domain controller within the same forest. ஒரு சைல்டுக்கும் ட்ரீக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், என்ன மாதிரி பாண்ட் இருக்கு, அண்ட் ட்ரீக்கும் ரூட்டுக்கும் என்ன மாதிரி பாண்ட் இருக்கு, அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஃபார் ரூட் டொமைன் கண்ட்ரோலர், சைல்டு டொமைன் கண்ட்ரோலர், ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அந்த பார்ட்டிஷனுடைய அட்ரஸ் பார்த்து, பார்ட்டிஷனுக்கு DL வேல்யூ இருக்கு, ஸோ பார்ட்டிஷனோட DN வேல்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு
maybe if you have a time, we'll cover the object restoration. ஒரு ஆப்ஜெக்டை delete பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ரீஸ்டோரேஷன். இன்னைக்கு இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா டொமைன் இன்ட்ரோடக்ஷன் இஸ் ஓவர். இதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டொமைன் பேஸ்டு டோபாலஜிஸ் இருக்கு. அது வெரி ஃபாஸ்ட் we can cover it. ஓகே, ஸோ டொமைன் இன்டிகிரேட்டட் டிஎன்எஸ் டிஹெச்சிபி ஒரு டோபாலஜி இருக்கு. தென் குரூப் பாலிசி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஃபெயிலோர் கிளஸ்டர் சர்வீஸும் இருக்கு. ஸோ அதுக்கு தென் ஆஃப்டர் வந்து யூ வில் பி சீயிங் எஃப்எஸ்எம்ஆர் ரோல்ஸ், ஏடி மைக்ரேஷன். ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய சண்டேஸில் பார்த்தீங்கன்னா சண்டே பேட்ச்சில் வீக்கெண்டில் மினிமம் ஒரு 2 to 3 டோபாலஜி கவர் பண்ணுற மாதிரி. ஸோ வி வில் பி பிளானிங். ஏன்னா இந்த போர்ஷன் ஆக்டிவ் டைரக்டரி இன்ட்ரோடக்ஷன்ன்றது எந்த அளவுக்கு நம்ம லாஜிக்கலாகவும் ரொம்ப பொறுமையாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து யூ வில் பி வெரி கிளியர். இல்லை அப்படின்னா இஃப் இட்ஸ் கோயிங் டு கன்ஃபியூஸ் தென் ஃப்ரம் த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே இதை முடிச்சிருவோம். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா வில் பி கவரிங் மினிமம் 2 டாபிக்ஸ், பட் மேக்ஸிமம் வில் பி பிளானிங் 3 டாபிக்ஸ். ஸோ மேக்ஸிமம் என்னோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே நம்மளோட எம்சிஎஸ்சி முடிச்சிடும். எண்டுன்றது அதிகபட்சம் டைமு. பிஃபோர் த டைம் லைன் ஐ வாஸ் பிளானிங் டு கம்ப்ளீட். ஸோ லெட் மீ சி. ஹியர் ஆஃப்டர் தேர் ஒன்ட் பி எனி பிரேக்ஸ் பா. 7, 14, 21, 28. ஸோ டோட்டலி 4 சண்டே தான் இருக்குது. ஓகே, இந்த 4 சண்டேல முடிச்சிடும் மேக்ஸிமம். ஓகே, சரி, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துங்க சார். வில் continue again. So I will stop the recording temporarily.